இந்த கதை என் மகள் அதிதி மற்றும் அவளுடைய வாழ்க்கையை பற்றியது. நான் பிஜ்னோரின் ஒரு சிறிய நகரத்தைச் சேர்ந்தவள். நான் விதவையானபோது ஏற்கனவே ஒரு மகன் இருந்த ஒரு நபருக்கு என் பெற்றோர் என்னை இரண்டாம் திருமணம் செய்து வைத்தனர். எனக்கும் ஒரு மகள் இருந்தாள். இப்போது என் மகனும் மகளும் ஒரே அறையில் தூங்கினார்கள். ஆனால் என் மகள் காலையில் எழுந்தவுடன் தினமும் படுக்கை விரிப்பை மாற்றிவிடுவாள். பிறகு எனக்கு தெரியாமல் ரகசியமாக பழைய விரிப்பை துவைத்துவிட்டு தானும் குளிக்கச் செல்வாள். பலமுறை என் மகள் மயக்கமடைந்து விழுந்திருக்கிறாள். அவள் நாளுக்கு நாள் மிகவும் பலவீனமாகி வந்தாள். ஒரு நாள் காலையில் நான் சீக்கிரம் அவள் அறைக்குச் சென்றேன். ஆனால் அங்கு கண்ட சூழலை பார்த்து நான் வெட்கத்தால் தலைகுனிந்தேன். கடவுள் இப்படிப்பட்ட ஒரு நிலையை எந்த தாய்க்கும் காட்டக்கூடாது என்று என் இதயம் கதறியது. ஏனென்றால் அவள் என் மகள், அவன் என் மகன். திருமணமாகி 2 ஆண்டுகளிலேயே நான் விதவையானேன். அப்போது எனக்கு 18 வயதுதான். என் பெற்றோர் எனக்கு 16 வயதிலேயே திருமணம் செய்து வைத்திருந்தனர். நான் என் பெற்றோருக்கு ஒரே மகள். ஆனால் நான் அவர்களுக்கு ஒரு பெரிய சுமையாக இருப்பதாகவே உணர்ந்தேன். நான் அவர்களின் மகளே இல்லை என்பது போல அவர்கள் என்னை நடத்தினார்கள். நான் பிறந்ததிலிருந்தே என் அம்மா எந்த மகிழ்ச்சியையும் கண்டதில்லை. என் தந்தைக்கு ஒரு மகன் வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அதனால் அவர் என்னை வெறுத்தார். என்னிடமிருந்து எப்போதும் விலகியே இருந்தார். என்னை மனதார நேசிக்கவில்லை. அவர் என்னை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. எப்போதும் என் மீது கோபப்பட்டார். சில குடும்பச் சூழ்நிலைகளால், பரம்பரை சக்திகள் காரணமாக என் தந்தையால் 2ஆம் திருமணம் செய்து கொள்ள முடியவில்லை. அந்த விரக்தியில் அவர் என்னை வெறுத்தார். எப்போதும் என்னிடம் கடுமையாகவே பேசுவார். அதனால்தான் எனக்கு சீக்கிரமே திருமணம் செய்து வைத்தார். என் கணவர் அரசு பள்ளியில் ஆசிரியராக இருந்தார். எங்களுக்கு 3 வயதில் ஒரு மகள் இருந்தாள். ஆனால் ஒரு நாள் பள்ளியிலிருந்து வரும் வழியில் அவருக்கு விபத்து ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே அவர் உயிர் பிரிந்தது. அவர் என்னை விட்டு பிரிந்து சென்ற அந்த நாள் என் வாழ்வின் பேரழிவாகும். என் மீது துன்பங்கள் மழையாக பொழிந்தன. சில நாட்கள் கழித்து என் மாமனார் மாமியார் என்னை என் பெற்றோர் வீட்டுக்கே அனுப்பிவிட்டார்கள். ஒருவேளை அவர்களுக்கும் நான் ஒரு சுமையாகத்தான் தெரிந்திருப்பேன். அவர்கள் என்னை ஒரு ராசி இல்லாதவளாக கருதினார்கள். நான் தான் அவர்களின் மகனை கொன்றுவிட்டது போல அவர்கள் என்னை நடத்தினார்கள். பிறகு நான் அமைதியாக என் பெற்றோர் வீட்டிற்கு வந்தேன். அங்கும் என் பெற்றோர் என்னை சுமையாகவே பார்த்தார்கள். நான் என் மகளை அணைத்துக் கொண்டு தனியாக அமர்ந்து அழுவேன். பிறகு சில காலம் கழித்து என் பெற்றோர் எனக்கு 2ஆம் திருமணம் செய்து வைத்தனர். ஏற்கனவே ஒரு மகன் இருந்த ஒருவருக்கு என்னை மணமுடித்தனர். நாங்கள் இருவரும் ஒரே நிலையில் இருந்ததால் இந்த திருமணம் நடந்தது. இல்லையென்றால் எனக்கு நல்ல வரன்கள் எதுவும் வந்திருக்காது. அவருடைய மகன் என் மகளை விட ஒரு வயது இளையவன். அவன் பெயர் அபிஷேக், என் மகளின் பெயர் அதிதி. நாங்கள் ஒன்றாக வாழத் தொடங்கினோம். காலம் உருண்டோடியது. அதிதிக்கு 16 வயதும் அபிஷேக்கிற்கு 15 வயதுமானது. அப்போது அபிஷேக்கின் தந்தை இறந்து போனார். அதாவது என் 2வது கணவரும் எங்களை விட்டு நிரந்தரமாக பிரிந்து சென்றார். அவருக்கு எப்போதும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும். பல நோய்கள் அவரை வாட்டி வதைத்தன. ஆனால் அவருடைய நோய்களுக்கிடையிலும் எப்படியோ வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்தது. அவர் இறந்த பிறகு வீட்டின் வெளிச்சமே மறைந்துவிட்டது போல இருந்தது. எங்களுக்கு சொந்த வீடு இருந்ததால் வாடகை பற்றிய கவலை இருக்கவில்லை. வீட்டிலேயே ஒரு சிறிய மளிகைக் கடையும் இருந்தது. ஒரு நாள் இரவு நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்தபோது திடீரென்று ஒரு பலத்த சத்தம் கேட்டது. என் இதயம் துடிப்பதை நிறுத்தியது போல இருந்தது. நான் மிகவும் பயந்து நடுங்கிவிட்டேன். அந்த சத்தம் அபிஷேக்கின் அறையிலிருந்து வந்ததை உணர்ந்தேன். நான் அந்த அறையை நோக்கி ஓடினேன். அங்கே கண்ட காட்சி என்னை அதிர வைத்தது. அறையின் கூரை இடிந்து விழுந்திருந்தது. இதை பார்த்ததும் நான் பதறிப்போனேன். அபிஷேக் அந்த கூரையின் அடியில் சிக்கிக் கொண்டானோ என்று பயந்தேன். நான் அருகில் சென்று பார்த்தபோது அபிஷேக் அங்கு இல்லை. அவன் கழிவறைக்குச் சென்றிருந்ததால் உயிர் தப்பினான். அவன் அறையின் கூரை மொத்தமாக இடிந்து விழுந்திருந்தது. கடவுளுக்கு நன்றி சொன்னேன். அபிஷேக்கிற்கு எந்த காயமும் ஏற்படவில்லை. அவனுக்கு ஏதாவது ஆகியிருந்தால் சொர்க்கத்தில் இருக்கும் அவன் தந்தையிடம் நான் என்ன பதில் சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போது அந்த கூரையை மீண்டும் சரிசெய்ய எங்களிடம் போதிய பணம் இல்லை. அந்த அறை முழுவதுமாக பாழாகிவிட்டது. கூரை இடிந்த நிலையிலேயே அதை விட்டுவிட்டோம். அதன் பிறகு நான் சமையலறையில் படுக்கத் தொடங்கினேன். வெளியே கடும் குளிர் நிலவியதால் 2 பிள்ளைகளையும் மற்றொரு அறையில் ஒன்றாக தூங்கச் சொன்னேன். அந்த அறையில் ஒரு கட்டிலும் ஒரு கயிறு கட்டிலும் சார்பை மட்டுமே இருந்தன. 2 பேர் தங்குவதே மிகவும் சிரமமாக இருந்தது. இப்போது அவர்கள் இருவரும் ஒரே அறையில் தங்க வேண்டியிருந்தது. இது ஒரு கட்டாயம். எங்களால் என்ன செய்ய முடியும்? ஒரு அறையில் கடை இருந்தது. என் கணவர் வீட்டில் மொத்தம் 3 அறைகளைத்தான் கட்டியிருந்தார். பொதுவாக 3 பேர் இருப்பதற்கு அந்த அறைகள் போதுமானதாக இருந்தன. ஆனால் ஒரு அறை கடைக்கு தேவையாக இருந்தது. இப்போது வேறு வழி இல்லை. எப்படியாவது காலத்தை தள்ளத்தான் வேண்டும். ஒரு நாள் என் மகன் என் மகளின் அறையில் தூங்கினான். அப்போது அதிகாலையில் நடந்த ஒரு விஷயம் என்னை திகைக்க வைத்தது. அபிஷேக் காலையிலேயே எழுந்து காலை உணவு சாப்பிட அமர்ந்துவிட்டான். ஆனால் அதிதி இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தாள். அவள் வழக்கமாக இவ்வளவு நேரம் தூங்குபவள் இல்லை. ஆனால் இன்று ஏன் இவ்வளவு தாமதமாக தூங்கிக் கொண்டிருந்தாள்? அவளுக்கு அதிகாலையிலேயே எழும் பழக்கம் இருந்தது.
நான் அவளை கூப்பிட்டும் அவள் எழவில்லை. சிறிது நேரம் கழித்து நான் அவள் அறைக்கு சென்று பார்த்தபோது அவள் மயக்கமடைந்து கிடந்தது தெரியவந்தது. அவளுக்கு என்னவாகிவிட்டது என்று நான் மிகவும் பயந்துவிட்டேன். உடனே பக்கத்திலிருந்த மருத்துவரை வீட்டுக்கு அழைத்து வருமாறு அபிஷேக்கிடம் சொன்னேன். மருத்துவர் வீட்டுக்கு வந்து பார்த்துவிட்டு, சிறுமி மயக்கமடைந்து விட்டாள், அவள் மிகவும் பலவீனமாக இருக்கிறாள், உடலில் இரத்தமும் குறைவாக உள்ளது, அவளை எந்த கடினமான வேலையும் செய்ய விடாதீர்கள், ஓய்வு எடுக்கச் சொல்லுங்கள், பழங்கள் மற்றும் சத்தான உணவுகளை கொடுத்தால் சரியாகிவிடும் என்று கூறினார். அதிதிக்கு நினைவு திரும்பியதும் நான் அவளிடம் சென்று, உனக்கு என்ன ஆனது என்று கேட்டேன். அதற்கு அவள், சும்மா உட்கார்ந்திருக்கும்போதே எனக்கு தலை சுற்றல் வந்தது, அப்படியே மயங்கிவிட்டேன் என்றாள். நான் என் மகளிடம், நீ ஓய்வு எடு, நான் உனக்கு காலை உணவு கொண்டு வருகிறேன் என்று சொன்னேன். நான் உணவை எடுத்துக்கொண்டு வந்தபோது அவள் அறையில் இல்லை, படுக்கையில் விரிப்பும் இல்லை. நான் வெளியே சென்று பார்த்தபோது அவள் அமர்ந்து அந்த படுக்கை விரிப்பை துவைத்துக் கொண்டிருந்தாள். உனக்குத்தான் உடம்பு சரியில்லையே, மருத்துவர் உன்னை ஓய்வு எடுக்கச் சொன்னாரே, அப்புறம் ஏன் இந்த விரிப்பை துவைக்கிறாய் என்று அவளிடம் கேட்டேன். நான் அவள் மீது கத்தி, இங்கிருந்து எழுந்து உன் அறைக்குச் செல், முதலில் ஏதாவது சாப்பிடு, அப்போதுதான் உன் உடல்நிலை தேரும் என்று சொன்னேன். அதற்கு அவள், இல்லை இல்லை, படுக்கையில் விரிப்பதற்கு எனக்கு இந்த விரிப்பு அவசியம் தேவை, நாம் வீட்டில் இந்த ஒன்றுதானே இருக்கிறது என்றாள். நான் சொன்னேன், திடீரென்று இந்த விரிப்பை துவைக்கும் எண்ணம் உனக்கு ஏன் வந்தது? இது ஒன்றும் அவ்வளவு அழுக்காக இல்லையே, எதற்காக துவைக்கிறாய்? இதை விட்டுவிடு, நானே துவைக்கிறேன், நீ எழுந்து போ. ஆனால் அவள் என் பேச்சை கேட்காமல் விரிப்பை மொட்டை மாடியில் காய வைக்க சென்றாள். அதன் பிறகுதான் அவள் காலை உணவை சாப்பிட்டுவிட்டு சிறிது நேரம் தூங்கினாள். அபிஷேக்கும் வேலைக்குச் சென்றுவிட்டான். நான் அவனை உயர்நிலைப் பள்ளி வரைதான் படிக்க வைத்திருந்தேன். அவன் ஒரு துணிக்கடையில் வேலை செய்தான். அவன் மிகவும் உழைப்பாளி. வீட்டில் இருந்த கடையை நானே கவனித்துக் கொண்டேன். எப்படியும் அந்த கடைக்கு பெரும்பாலும் குழந்தைகள்தான் வருவார்கள். அன்று பொழுது இப்படியே கழிந்தது. அன்று அபிஷேக் என்னிடம், நான் இன்று சாப்பிட்டுவிட்டே வந்தேன் என்று சொன்னான். அவன் தாமதமாக வந்திருந்தான். அதிதியும் ஏற்கனவே அறையில் தூங்கிவிட்டாள். அவனும் அறைக்குச் சென்று தூங்கிவிட்டான். நானும் சமையலறையில் என் கட்டிலை போட்டிருந்தேன். இடம் மாறியதால் எனக்கு தூக்கம் வரவில்லை. நான் என் கணவரை நினைத்துக் கொண்டிருந்தேன். என் இரண்டாவது கணவர் மிகவும் நல்லவர். அவர் என்னை மிக நன்றாக பார்த்து கொண்டார். அவர் ஒருபோதும் எனது முதல் திருமணத்தைப் பற்றி என்னை குத்தி காட்டியதில்லை. என் மகளையும் தன் சொந்த மகளாகவே கருதினார். நானும் அபிஷேக்கிடம் அவன் என் மாற்றாந்தாய் மகன் என்று ஒருபோதும் சொன்னதில்லை. அவனும் என்னிடம் மிகுந்த அன்பு வைத்திருந்தான். தன் பெற்ற தாயை விட அதிகமாக என்னை நேசித்தான். என் பேச்சையும் கேட்பான். அந்த வீட்டில் அவன் ஒருவன்தான் ஆண்மகன். அவன்தான் எங்கள் ஒரே ஆதாரம். அவன் இல்லையென்றால் நாங்கள் 2 பெண்களும் எங்கே போயிருப்போம். அவன் வேலையையும் சிறப்பாகச் செய்து வந்தான். அவனிடம் ஒரு நல்ல பட்டம் இருந்தால் நல்ல வேலை கிடைக்கும் என்பதால் அவனை தனியாக மேல்படிப்பு படிக்கச் சொன்னேன். அவன் என் பேச்சை கேட்டுக்கொண்டான். மறுநாள் அதிகாலையில் மீண்டும் ஒரு சம்பவம் நடந்து என்னை திகைக்க வைத்தது. அதிதி மீண்டும் மயக்கமடைந்திருந்தாள். இந்த முறை அவளுடைய முகத்தை பார்த்தபோது யாரோ அவள் உடலில் இருந்த இரத்தத்தையெல்லாம் உறிஞ்சி எடுத்தது போல இருந்தது. அவள் முகம் அவ்வளவு வெளுத்துப் போயிருந்தது, மஞ்சள் நிறமாக மாறியிருந்தது. நான் மீண்டும் மருத்துவரை வரவழைத்தேன். மருத்துவர் அதே விஷயத்தையே சொன்னார். நான் அவளை ஓய்வு எடுக்கச் சொன்னேனே, உணவில் என்ன கொடுத்தீர்கள் என்று கேட்டார். நான் அவரிடம் நடந்த அனைத்தையும் சொன்னேன். பருப்பு, காய்கறிகள் மற்றும் பழங்கள் கொடுத்ததாக கூறினேன். இந்த கதையில் அடுத்து என்ன நடந்தது? அந்த மர்மமான விரிப்புக்கும் அதிதியின் உடல்நிலைக்கும் ஏதேனும் சம்பந்தம் உள்ளதா? நாள் முழுவதும் அவளை எந்த வேலையும் செய்யவிடவில்லை. அப்படியிருந்தும் அவளுக்கு எப்படி மீண்டும் இவ்வளவு பலவீனம் ஏற்பட்டது என்று மருத்துவர் கேட்டார். நீங்கள் இந்த விஷயத்தை மிக தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லையென்றால் உங்கள் மகளின் உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். ஏனென்றால் இப்படி திடீரென்று மயக்கமடைவதும் பல மணி நேரம் மயக்கத்திலேயே இருப்பதும் சாதாரண விஷயம் அல்ல என்று மருத்துவர் மிகவும் கண்டிப்பாக சொல்லிவிட்டுச் சென்றார். அதிதிக்கு நினைவு திரும்பியதும் நான் அவளிடம், இனிமேல் நீ ஏதாவது வேலை செய்தாய் என்றால் என்னைவிட மோசமானவர் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று எச்சரித்தேன். ஆனால் சிறிது நேரம் கழித்து நான் மீண்டும் அவள் அறைக்கு சென்றபோது அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்பதை பார்த்து அதிர்ந்து போனேன். அவள் மீண்டும் அந்த படுக்கை விரிப்பை துவைத்துக் கொண்டிருந்தாள். இந்த முறை நான் அவளை தூரத்திலிருந்து கவனித்துக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் அவள் செய்வது எதுவும் சாதாரணமாக தெரியவில்லை. மயக்கத்திலிருந்து எழுந்தவுடனேயே அந்த விரிப்பை துவைக்கத் தொடங்கிவிடுகிறாள். இதெல்லாம் ஏன் நடக்கிறது? அவள் ஏன் இப்படி செய்கிறாள்? என் மகன் அவள் அறையில் தூங்கத் தொடங்கியதிலிருந்துதான் அவள் இப்படி செய்து வருகிறாள். அப்போதிருந்துதான் அவள் மயக்கமும் அடைகிறாள். அபிஷேக் அவளுக்கு மாற்றாந்தாய் சகோதரன்தான். ஆனால் சிறுவயதிலிருந்தே இருவரும் ஒன்றாகவே வளர்ந்தார்கள். அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு சொந்த அண்ணன் தங்கை போன்ற அன்பு இருந்தது. பிறகு ஏன் இப்படி நடக்கிறது? என் மகளின் உடல்நிலை ஏன் நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே போகிறது? நான் அழுது கொண்டே இதைப் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தேன். ஒரு பெண் குழந்தை பெற்றெடுக்கும்போது தான் மிகவும் பலவீனமடைவாள். அவளுக்குள் தெம்பு இருக்காது. ஆனால் ஒரு இளம் பெண் இப்படி அடிக்கடி மயக்கமடைவது என்பது சாதாரணமான விஷயமல்ல.
அடுத்த நாள் அவள் அந்த விரிப்பை துவைத்து மொட்டை மாடியில் காயப்போட்டாள். நான் அவளை பார்க்கிறேனா என்பதை அவள் சுற்றிலும் கவனித்துக் கொண்டிருந்தாள். நான் சமையலறை ஜன்னல் வழியாக இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தேன். ஆனால் நான் அவளை கவனிப்பதை அவளுக்கு காட்டிக்கொள்ளவில்லை. என் மகள் என்ன செய்து கொண்டிருந்தாள்? அவள் மீண்டும் வந்து படுக்கையில் படுத்துக்கொண்டாள். நான் எதுவும் கண்டுபிடித்துவிடக் கூடாது என்பதற்காக மேலிருந்து ஒரு போர்வையை போர்த்திக் கொண்டாள். அடியில் அந்த விரிப்பு இருக்கிறதா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை. நான் அவளுக்கு காலை உணவை கொடுத்து மருந்தையும் கொடுத்தேன். எங்கள் கடை சரியாக ஓடவில்லை. பெரிய வாடிக்கையாளர்கள் யாரும் கடைக்கு வருவதில்லை. சிறுவர்கள் மட்டுமே மிட்டாய் மற்றும் சாக்லேட் வாங்க வருவார்கள். அவர்கள் 5-10 ரூபாய் கொடுத்துவிட்டுச் செல்வார்கள். இப்படியே போனால் குடும்பத்தை நடத்த முடியாது. நான் மிகுந்த கவலையில் இருந்தேன். ஆனால் இந்த விஷயத்தை என் பிள்ளைகளிடம் ஒருபோதும் சொன்னதில்லை. அபிஷேக்கிடமும் சொல்லவில்லை. ஏனென்றால் அவன் ஏற்கனவே வேலைக்குச் சென்று கொண்டிருந்தான். இந்தச் சூழலில் அவனிடம் இதைச் சொன்னால் அவன் இன்னும் கவலைப்படுவான். ஆனால் எனக்குள் பெரும் மன உளைச்சல் இருந்தது. அதோடு மகளுக்கு நல்ல உணவுகளை கொடுக்கும்படி மருத்துவர் சொல்லியிருந்தார். ஆனால் வீட்டில் பருப்பு சோற்றுக்கே போதுமான பணம் இருக்கவில்லை. குடும்பச் செலவுகளை சமாளிப்பது மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் ஒருநாள் மிகவும் விசித்திரமான ஒன்று நடந்தது. என் மகன் அபிஷேக்கும் அதிதியும் பேசிக் கொண்டிருந்த சில விஷயங்களை நான் கேட்டேன். அவை எனக்கு புரியவே இல்லை. என் மகன், இப்போதே உன் உடல்நிலையை கெடுத்துக் கொண்டாயே, இப்படியே போனால் சரியாக வராது. உனக்கு இவ்வளவு சிரமம் இருந்தால் நம்மால் இதை தொடர்ந்து செய்ய முடியாது என்று சொன்னான். அதற்கு என் மகள், இல்லை, நான் இந்த வேலையை செய்யத்தான் வேண்டும். இப்படிப்பட்ட வாய்ப்புகள் மீண்டும் மீண்டும் கிடைக்காது. என் உடலில் இவ்வளவு கூட தெம்பு இருக்காது என்று எனக்கு தெரியாது என்றாள். அதற்கு என் மகன், இப்போது உனக்கு தெரிகிறது அல்லவா? உன் உயிரை பணயம் வைத்து என்னால் எதையும் செய்ய முடியாது என்றான். ஆனால் என் மகளோ, இல்லை, இன்னும் 2-4 வாரங்கள்தான், அதன் பிறகு இந்த வாய்ப்பு கிடைக்காது என்று பிடிவாதமாக கூறினாள். இதெல்லாம் என்ன நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. அவர்கள் இருவரும் எதை பற்றி பேசுகிறார்கள்? ஒரு நாள் நான் கண்ட காட்சி என்னை உறைய வைத்தது. காலையிலேயே என் மகள் விரிப்பை துவைத்து மொட்டை மாடியில் காயப்போட்டுவிட்டு ஒரு பக்கம் நின்று வாந்தி எடுத்துக் கொண்டிருந்தாள். உனக்கு என்ன ஆகிவிட்டது என்று நான் கேட்டேன். அவள் பதற்றமடைந்து, திடீரென்று என் இதயம் ஒரு மாதிரியாக இருக்கிறது, குமட்டுகிறது என்று சொன்னாள். நான் அவளிடம், இதயம் ஒரு மாதிரியாக இருக்கிறதா? நீ என்ன சொல்கிறாய்? ஏன் இந்த விரிப்பை திரும்ப திரும்ப துவைக்கிறாய்? என்னிடமிருந்து எதை மறைக்கிறாய்? நீ ஏதாவது தவறான காரியம் செய்து என் கௌரவத்திற்கும் உன் தந்தையின் கௌரவத்திற்கும் இழுக்கு ஏற்படுத்தினாய் என்று தெரிந்தால் உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று கத்தினேன். என் மகள் திகைத்துப் போனாள். அவள், அம்மா, நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? நீங்கள் நினைப்பது போல எதுவும் இல்லை. இன்று ஏதோ ஒரு சினிமா பார்த்துவிட்டு வந்திருக்கிறீர்கள் போல, அல்லது யாராவது உங்களுக்கு எதிராக என்னைப் பற்றி தவறாகச் சொல்லியிருக்கிறார்கள், அதனால்தான் இப்படி பேசுகிறீர்கள். நான் ஏன் அப்படிச் செய்யப் போகிறேன்? நான் இந்த விரிப்பை துவைத்ததினால் என்ன ஆகிவிடப் போகிறது என்று கேட்டாள். அதிதிக்கும் அபிஷேக்கிற்கும் இடையே என்ன நடக்கிறது என்பதை அறிய நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீர்களா? விரிப்பு அழுக்காகிவிட்டது, அதனால்தான் துவைத்தேன். பல நாட்களாக என் உடல்நிலை சரியில்லை என்பது உங்களுக்கு தெரியும்தானே. நான் சாப்பிடும் மருந்துகளால் என் வயிற்றில் ஏதோ கோளாறு ஏற்படுகிறது. எனக்கு வாந்தி வந்தால் அதற்கு வேறு எந்த அர்த்தமும் இல்லை என்று என் மகள் என்னிடம் பேசினாள். அவள் இந்த தொனியில் என்னிடம் பேசுவதைக் கேட்டதும் ஆத்திரத்தில் நான் அவள் முகத்தில் ஓங்கி ஒரு அறை அறைந்தேன். அவள் நிலைதடுமாறி தரையில் விழுந்தாள். அப்போது திடீரென்று அபிஷேக்கும் அங்கு வந்தான். அவன் பதற்றத்துடன், அம்மா, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அவள் மீது ஏன் கை வைத்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆமாம், நான் அவளை அடித்தேன், அவள் மீது கை வைத்தேன். இதை நான் எப்போதோ செய்திருக்க வேண்டும். ஆனால் இன்னும் நான் உண்மையை முழுமையாக கண்டறியவில்லை. உங்கள் இருவரை பற்றிய உண்மை எனக்கு தெரியவரும் அன்று பாருங்கள் என்று கத்தினேன். அந்த நேரத்தில் எனக்கு என்ன ஆனது என்று எனக்கே தெரியவில்லை. என் மனதில் தோன்றியதையெல்லாம் நான் பேசிக்கொண்டே இருந்தேன். உண்மையில் நான் அப்படி நடந்து கொண்டிருக்கக் கூடாது. அன்று இரவு திடீரென்று என் கண்கள் திறந்தன. என் பிள்ளைகளின் அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருப்பதை நான் கவனித்தேன். அந்த நேரத்தில் அவர்கள் ஏன் விழித்திருக்க வேண்டும்? மாலை நேரத்தில் என்னிடம் சொல்லும்போது இன்று சீக்கிரம் தூங்கிவிடுவோம் என்றுதானே சொன்னார்கள். நான் அந்த அறையின் அருகே சென்றபோது அவர்கள் இருவரும் தூங்காமல் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஏதோ ஒரு விஷயத்திற்காக அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். என் மகன், நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று சொன்னான். அதற்கு என் மகள், ஆமாம், நான் அதிர்ஷ்டசாலிதான். ஆனால் நாளை மீண்டும் என் உடல்நிலை மோசமானால் அம்மா என்னை பார்த்து மிகவும் கவலைப்படுவார். எவ்வளவு காலம்தான் நாம் இப்படி பொய் சொல்வது என்று கேட்டாள். அதற்கு என் மகன், இன்னும் சில நாட்கள் மட்டும் இப்படி செய்வோம், பிறகு எல்லாம் சரியாகிவிடும் என்று சொன்னான். அவர்களின் பேச்சைக் கேட்டு நான் அதிர்ந்து போனேன். இன்று என்னால் சும்மா இருக்க முடியவில்லை. நான் அறையின் கதவை திறக்க முயன்றேன். ஆனால் கதவு உள்ளே இருந்து பூட்டப்பட்டிருந்தது. அவர்கள் ஏன் கதவை உள்ளே இருந்து பூட்டியிருக்கிறார்கள்? இப்போதுதான் காலநிலை மாறுகிறதே. அவர்கள் கதவை திறந்து வைத்துக் கொண்டுதானே தூங்க வேண்டும். நான் கதவை மீண்டும் மீண்டும் தட்டினேன். ஆனால் நான் அவ்வளவு தட்டியும்
அவர்கள் கதவை திறக்க அரை மணி நேரம் எடுத்துக்கொண்டார்கள். அதன் பிறகு நான் உள்ளே சென்று பார்த்தபோது அவர்களைத் தவிர அறையில் வேறு யாரும் இல்லை. இருவரும் இப்போதுதான் தூக்கத்திலிருந்து எழுந்தது போல ஒரு முகபாவனையுடன் அமர்ந்திருந்தார்கள். ஏன் கதவை திறக்க இவ்வளவு நேரமானது என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்தோம் என்றார்கள். நான் கோபத்துடன், பொய் சொல்லாதீர்கள், நீங்கள் இருவரும் விழித்திருந்து பேசிக் கொண்டிருந்தீர்கள் என்றேன். அதற்கு அவர்கள், நாங்கள் ஏன் இந்த நேரத்தில் விழித்திருக்கப் போகிறோம்? எங்களுக்கு என்ன நாளைக்கா பரீட்சை இருக்கிறது, தயாரிப்பு செய்வதற்கு. நாங்கள் தூங்கிக் கொண்டுதான் இருந்தோம் என்று சாதித்தார்கள். அவர்கள் இருவரின் நடவடிக்கைகளும் எனக்கு புரியவே இல்லை. என்ன சொல்வதென்று தெரியாமல் நான் திகைத்து நின்றேன். அவர்கள் இருவரும் தூக்கத்திலிருந்து இப்போதுதான் எழுந்தது போல நடித்ததால் என்னால் மேற்கொண்டு எதுவும் பேச முடியவில்லை. நான் அங்கிருந்து வந்துவிட்டேன். ஆனால் ஏதோ ஒரு தவறு நடக்கிறது என்று என் மனம் சொல்லிக் கொண்டே இருந்தது. ஒரு நாள் என் மகளின் கையில் நீல நிற தழும்புகள் இருந்ததைக் கண்டு நான் திடுக்கிட்டேன். அவை காயம்பட்ட தழும்புகள் போல இருந்தன. அவளுக்கு என்ன ஆனது என்று எனக்கு புரியவில்லை. நான் அவளிடம் கேட்டபோது கத்தி பட்டுவிட்டது என்று சொன்னாள். ஆனால் கத்தி விரலில்தானே படும், கையில் மேல் புஜத்தில் எப்படி படும்? என் மகள் என்னிடமிருந்து ஏதோ பெரிய விஷயத்தை மறைக்கிறாள். சில நேரங்களில் மயக்கமடைகிறாள். சில நேரங்களில் அவள் உடலில் விசித்திரமான அடையாளங்கள் இருக்கின்றன. சில நேரங்களில் அதிகாலையிலேயே எழுந்து படுக்கை விரிப்பை துவைக்கிறாள். என்னை அந்த அறைக்குள் நுழைய விடுவதும் இல்லை. என் மனம் எதை நோக்கிச் செல்கிறதோ அப்படி நினைக்க நான் விரும்பவில்லை. நெருப்பையும் நீரையும் ஏன் ஒன்றாக வைத்தேன் என்பதுதான் என் தவறு. நான் என்ன செய்ய வேண்டும் என்று இப்போது முடிவு செய்துவிட்டேன். வாலிப வயதில் இருக்கும் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரே அறையில் தூங்குவதற்கு நான் அனுமதித்திருக்கக் கூடாது. தவறு என்னுடையதுதான். இதையெல்லாம் நான் கவனமாக பார்த்திருக்க வேண்டும். அபிஷேக் அதிதிக்கு மாற்றாந்தாய் சகோதரன்தான். மனிதர்களின் எண்ணம் மாறுவதற்கு அதிக நேரம் எடுக்காது. இளமை பருவத்தில் எப்போது வேண்டுமானாலும் தடுமாற்றம் ஏற்படலாம். அப்படி இருக்கையில் ஒரு மாற்றாந்தாய் அண்ணனையும் தங்கையையும் எப்படி ஒரே அறையில் தங்க வைத்தேன்? இது என் பெரிய தவறு. நாம் குழந்தைகளை கவனிக்காவிட்டால் பிரச்சனைகள் உருவாகத்தான் செய்யும். நல்லது கெட்டதுகளை நாம்தான் அவர்களுக்குச் சொல்லிக் கொடுக்க வேண்டும். குழந்தைகள் விவரம் தெரியாதவர்கள். அறியாமையில் அவர்கள் பல தவறுகளை செய்துவிடுவார்கள். என் மனதில் இத்தகைய எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. இந்த எண்ணங்கள் உண்மையாகிவிட்டால் அதற்கு முழு காரணமும் நானாகத்தான் இருப்பேன். நான் என் மகன் மற்றும் மகள் மீது ஒரு கண் வைத்திருந்தேன். ஒரு நாள் என் மகன் என் மகளுக்கு ஏதோ ஒன்றை கொடுத்துக் கொண்டிருந்தான். நான் மறைந்திருந்து அவர்களின் பேச்சை கேட்டேன். அவன், இது உனது மருந்து, உன்னுடைய இந்த பிரச்சனைக்கு இந்த மருந்தை எடுத்துக்கொள், எல்லாம் சரியாகிவிடும் என்று சொன்னான். இந்த கதை மிகவும் விறுவிறுப்பாக செல்கிறது ஆருஷி. அந்த மருந்து எதற்காக? அதிதியின் உடலில் இருந்த அந்த நீல நிற தழும்புகள் எதனால் ஏற்பட்டன? அடுத்த பகுதியில் என்ன நடந்தது என்பதை அறிய ஆவலாக உள்ளேன். அவன் என் மகளுக்கு ரகசியமாக அந்த மாத்திரைகளை கொடுத்தான். அதை பார்த்ததும் நான் மிகுந்த கவலையடைந்தேன். அவன் அவளுக்கு என்ன மாத்திரைகளை கொடுக்கிறான்? அப்படி என்ன ரகசிய பிரச்சனை இருக்கிறது? அதை அவர்கள் இருவரும் மட்டும் தீர்க்க முயல்கிறார்கள். இதைப்பற்றி எனக்கு ஏன் தெரியவில்லை? அந்த மருந்தும் பார்க்க ஏதோ விசித்திரமாக இருந்தது. என் மகளும் அந்த மருந்துகளை உடனடியாக வாங்கிக் கொண்டு தன் துப்பட்டா முந்தானையில் மறைத்துக் கொண்டாள். இரவு தூங்கும் முன் இதை சாப்பிடு, நாளை காலையில் உனக்கு மயக்கம் வராது என்று மகன் சொன்னான். அடுத்த 2-3 நாட்களுக்கு என் மகளுக்கு மயக்கம் வரவில்லை என்பது உண்மைதான். ஆனால் அதன் பிறகு அந்த மாத்திரைகள் தீர்ந்துவிட்டன போலும். ஒரு நாள் கழித்து மீண்டும் என் மகள் மயக்கமடைந்து விழுந்தாள். அன்று என் மகன் வீட்டில் இல்லாத நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள நினைத்தேன். மிகவும் சாமர்த்தியமாக என் மகளின் அடியிலிருந்த அந்த படுக்கை விரிப்பை இழுத்து அதைச் சரியாக மடித்து என் அறைக்கு கொண்டு வந்தேன். அதில் அப்படி என்னதான் இருக்கிறது? ஏன் என் மகள் காலையில் எழுந்தவுடன் தன் உடல்நிலையை கூட பொருட்படுத்தாமல் அதை துவைக்கிறாள் என்று நான் பார்க்க விரும்பினேன். அந்த விரிப்பை விரித்து பார்த்தபோது முதலில் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் கூர்ந்து கவனித்தபோது நான் அதிர்ந்து போனேன். அந்த விரிப்பு முழுவதும் வெள்ளை நிற முடிகளால் நிறைந்திருந்தது. அவை சிறிய சிறிய வெள்ளை நிற முடிகள். இவை எதனுடைய முடிகள் என்று எனக்கு புரியவில்லை. நான் இதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தேன். பிள்ளைகளின் நடவடிக்கைகளை கவனித்து எல்லாவற்றையும் என் மனதில் கணக்கு போட்டு பார்த்தேன். ஆனால் எந்த முடிவிற்கும் வர முடியவில்லை. இதற்கிடையில் நான் அந்த விரிப்பை பார்த்துவிட்டேன் என்பது என் மகளுக்கு தெரிந்துவிட்டது. அவள் என்னிடம் வந்து அமர்ந்தாள். அவள் முகம் ஏதோ விசித்திரமான பயத்தால் நிறைந்திருந்தது. நான் அவளிடம், என்ன விஷயம்? ஏன் ஒரு மாதிரியாக பதற்றமாக இருக்கிறாய் என்று கேட்டேன். அதற்கு அவள், அம்மா, அந்த விரிப்பு எங்கே என்று கேட்டாள். நான் அவளிடம், அதை நான் துவைத்து வெளியே போட்டுவிட்டேன் என்று சொன்னேன். இதைக் கேட்டதும் அவள் அங்கிருந்து செல்ல முயன்றாள். நான் அவள் கையை பிடித்து நிறுத்தி, நான் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டேன். அந்த விரிப்பில் ஒட்டியிருந்தது என்னவென்று எனக்கு சொல். இத்தனை நாட்களாக என்னிடமிருந்து எதை மறைக்கிறாய்? என் மனதில் மிகவும் மோசமான எண்ணங்கள் வருகின்றன. நான் மிகுந்த கவலையில் இருக்கிறேன் என்று சொன்னேன். அவள் என் அருகில் அமர்ந்தாள். பிறகு அவள் சொன்ன விஷயம் என் காலடியிலிருந்து பூமியே நழுவுவது போல உணர வைத்தது. என் மகள் சொன்னாள், அம்மா,
நீங்கள் நினைப்பது போல எதுவுமே இல்லை. உண்மையில் நம் வீட்டின் நிலைமை சரியில்லை என்பதை நாங்கள் கவனித்தோம். கடையிலும் வியாபாரம் இல்லை. அண்ணனும் போதிய வருமானம் ஈட்டவில்லை. எங்களால் செய்யக்கூடிய வேலை எதுவும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அப்போது அண்ணனின் நண்பன் ஒரு வேலையை கொடுத்தான். அவனிடம் சில ஜாதி பூனைக்குட்டிகள் இருந்தன. அவை 3-4 இருந்தன. அவற்றை பராமரிப்பது அவனால் முடியவில்லை. அதனால் அவற்றை எங்களிடம் ஒப்படைத்தான். அதற்கு அவன் நிறைய பணம் தருவதாகச் சொன்னான். அண்ணன் பகல் முழுவதும் அந்த வேலையில்தான் இருப்பார். ஆனால் இரவில் அவருக்கு ஓய்வு தேவை என்பதால் அந்த பூனைக்குட்டிகளை அறைக்கு கொண்டு வருவோம். நான் அவற்றை பார்த்துக் கொள்வேன். அவற்றின் முடிகள்தான் படுக்கை விரிப்பில் ஒட்டியிருந்தன. உங்களுக்குச் செல்ல பிராணிகள் பிடிக்காது என்பது எங்களுக்குத் தெரியும். அதனால்தான் அதை மறைக்க நினைத்து நான் காலையிலேயே அந்த விரிப்பை துவைத்தேன். ஆனால் பூனைக்குட்டிகளால் எனக்கு அலர்ஜி ஏற்படும் என்பது எனக்கு பிறகுதான் தெரிந்தது. அந்த அலர்ஜியின் காரணமாகத்தான் நான் அதிகாலையில் மயக்கமடைந்தேன். அண்ணன் எனக்கு வாங்கிக் கொடுத்த மாத்திரைகள் அந்த அலர்ஜியை குறைப்பதற்காகத்தான். அப்போதுதான் எனக்கு மயக்கம் வராது என்று அவர் நினைத்தார். அம்மா, அண்ணனின் அந்த நண்பன் மிகவும் பணக்காரன். அவன் இந்த வேலைக்காக ஒரு நாளைக்கு எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தான். இன்றுதான் அந்த பூனைக்குட்டிகள் நம் வீட்டில் இருக்கும் கடைசி நாள். ஏனென்றால் அவன் அவற்றை எடுத்துக்கொண்டு வேறு ஊருக்குச் சென்றுவிட்டான். எங்களிடம் இப்போது போதுமான பணம் சேர்ந்துவிட்டது. அதை வைத்து நாம் இடிந்த கூரையை சரி செய்யலாம். வீட்டுக்கு தேவையான மளிகைப் பொருட்களையும் வாங்கலாம். உங்களுக்கு பிராணிகள் பிடிக்காது என்பதால்தான் நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் எங்களைப் பற்றி என்னென்னவோ தவறாக நினைத்துவிட்டீர்கள். எங்கள் மீது இவ்வளவு சந்தேகம் கொண்டீர்கள். நீங்கள் எங்களைப் பற்றி பேசிய அந்த வார்த்தைகள் என் இதயத்தில் அம்பு போலக் குத்தின. அவர் என் மாற்றாந்தாய் அண்ணன் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அவர் என் சொந்த அண்ணனை விட மேலானவர். அவர் எப்போதும் நமக்காகவே யோசித்திருக்கிறார். உண்மையில் நாம் அவருக்கு யார் என்று கேட்டு அழுதாள். ஆருஷி, உங்கள் கதையின் முடிவு மிகவும் நெகிழ்ச்சியாக இருந்தது. உங்கள் பிள்ளைகள் உங்களை பராமரிக்க இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார்கள் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. அவனுடைய தந்தை இந்த உலகத்தை விட்டுப் போய்விட்டார். அவனுடைய சொந்த உறவினர்கள் எங்களை விட மிகவும் வசதி படைத்தவர்கள். அவன் அவர்களுடன் போய் வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் அவன் எங்களை ஒருபோதும் தனியாக விட்டுச் செல்ல விரும்பவில்லை என்பதால் எங்களுடனேயே இருக்கிறான். அவன் எப்போதும் என்னை அவன் சொந்த சகோதரியாகவே கருதுகிறான். அவன் என்னிடம் ஒருபோதும் தவறான முறையில் பேசியதோ நடந்து கொண்டதோ இல்லை. அவன் எங்களுக்கு ஆதரவாக நிற்கிறான். எங்களுக்காக நிறைய செய்கிறான். பகல் முழுவதும் அவன் வேலை செய்வான். அவனுக்கு உதவியாக இரவில் நான் அந்த பூனைக்குட்டிகளை பார்த்து கொண்டேன். அவன் இரவிலும் தானே வேலை செய்வதாகச் சொன்னான். ஆனால் பாவம், அவன் பகல் முழுவதும் கஷ்டப்படுவதால் இரவில் நீ ஓய்வெடு, குட்டிகளை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று நான்தான் அவனிடம் சொன்னேன். அதனால்தான் நான் அவனுக்கு உதவினேன். இதை கேட்டபோது எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. என் மீதே எனக்கு மிகுந்த கோபம் வந்தது. என் பிள்ளைகளைப் பற்றி நான் என்னவெல்லாம் கேவலமாக நினைத்தேன். நான் என் பிள்ளைகளைப் பற்றி எவ்வளவு தவறாக எண்ணினேனோ அதைவிட பல மடங்கு அவர்கள் மிகச் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். நான் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடாத மிக தவறான எண்ணங்களை வளர்த்துக் கொண்டேன். எனக்கு உண்மை தெரிந்துவிட்டது என்ற விஷயத்தை நாங்கள் அபிஷேக்கிடம் சொல்லவில்லை. அதிதியும் அவனிடம் எதையும் சொல்லவில்லை. ஏனென்றால் இப்போது அந்த வேலை முடிந்துவிட்டது. அவன் முன்னால் இன்னும் கேவலப்பட நான் விரும்பவில்லை. சில நாட்களுக்குப் பிறகு அபிஷேக் அந்த அறையின் கூரையை சரி செய்தான். இப்போது எங்கள் வீட்டின் அந்த அறையும் சரியாகிவிட்டது. மெல்ல மெல்ல நாங்கள் கடுமையாக உழைத்தோம். என் மகளும் வீட்டில் குழந்தைகளுக்கு பாடம் எடுக்க டியூஷன் தொடங்கினாள். எங்கள் நிலைமை முன்பை விட மேம்படத் தொடங்கியது. படிப்படியாக வீட்டில் எந்த பணக்கஷ்டமும் இல்லாத அளவிற்கு நிலைமை சீரானது. வாழ்க்கை எனக்கு பல கஷ்டங்களை கொடுத்திருக்கலாம். ஆனால் எனக்கு மிகவும் நல்ல பிள்ளைகளை கொடுத்தது ஒரு பெரிய பாக்கியம். அவர்கள் என் வயிற்றில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, இறைவனின் அருளால் என் 2 பிள்ளைகளும் மிகவும் உழைப்பாளிகள். இது அவர்கள் உழைக்க வேண்டிய காலம் என்பதையும் சும்மா கைகட்டி உட்கார முடியாது என்பதையும் அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். தந்தை இல்லாத நிலையில் நானும் பெரியதாக எதுவும் செய்ய முடியாத சூழலில் இருப்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இது ஒரு பெரிய விஷயம். இறைவனின் கிருபையால் இப்போது எல்லாம் சரியாகிவிட்டது. நான் நினைத்தது போல எதுவும் நடக்கவில்லை என்பதால் இறைவனுக்கு கோடி நன்றிகள். ஆனால் ஒருவேளை நான் பயந்தது போல ஏதாவது விபரீதம் நடந்திருந்தால் நான் எங்கே போயிருப்பேன்? இறுதியில் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இறைவன் எதை நாடுகிறானோ அதுதான் நடக்கும். என் பிள்ளைகள் மிகவும் புத்திசாலிகள். அவர்கள் மனதில் எந்த தவறான எண்ணமும் இல்லை. இருந்தாலும் மற்ற தாய்மார்களுக்கு நான் ஒரு அறிவுரை கூற விரும்புகிறேன். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். என் பிள்ளைகளிடம் நான் செய்த அந்த தவறை நீங்கள் செய்யாதீர்கள். அவர்களை ஒரே அறையில் வைத்திருக்கக் கூடாது. நான் பயந்தது நடக்கவில்லை என்றாலும் அப்படி நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை அப்படி தவறாக ஏதேனும் நடந்திருந்தால் எல்லாம் அழிந்திருக்கும். என் பிள்ளைகள் நல்லவர்களாக இருந்ததால் நான் தப்பினேன். உங்கள் பிள்ளைகளை கவனியுங்கள். அவர்களின் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் எப்போது என்ன செய்கிறார்கள் என்பதை முழுமையாக கண்காணிப்பதே நல்லது. பிள்ளைகள் மீது அன்பு செலுத்துவதோடு கொஞ்சம் கண்டிப்புடனும் இருங்கள். அவர்கள் என்ன தவறு செய்கிறார்கள், எதை செய்கிறார்கள் என்பதை அவ்வப்போது கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள்.
பிள்ளைகள் வளர்ந்து வாலிப வயதை எட்டிவிட்டால் அவர்களின் படுக்கையை தனித்தனியாக பிரித்துவிட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இதையே உங்களிடமும் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் பிள்ளைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவர் என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த அப்டேட்டுகளை பெற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை தவறாமல் அழுத்துங்கள்.